ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பாகவத ரகசியம் 10வது ஸ்கந்தம், பகுதி 31. சகுனியின் புத்திரனாகிய விருக்கன் என்ற அசுரன் ஒருமுறை நாரத மகர்ஷியிடம் எந்த தெய்வத்தை உபாசித்தால் உடனே வரம் அளிப்பார் என்று கேட்டான். நாரத மகர்ஷி தமோமயனான அவனை சம்ஹாரமூர்த்தியான ருத்ரனை குறித்து தவம் செய்யும்படி கூறினார். அவனும் அவ்வாறே செய்து ருத்ரன் தோன்றாததால் பொறுமை இழந்து தன் தலையை வெட்ட முயன்றான். உடனே ஸ்ரீ பரமேஸ்வரன் அவன் முன் தோன்றி வேண்டும் வரம் கேட்கலாம் என கூறினார். தான் யார் தலையில் கை வைத்தாலும் அவர் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று வேண்டினான். ஆபத்தான இந்த வரத்தை கொடுக்க முதலில் தயங்கினாலும் பகவான் பின்பு அதை அளித்தார். அதன்பின் அந்த மூடனின் அகங்காரம் பெருகி வரம் கொடுத்த பகவானின் தலையிலேயே கை வைத்து பார்க்க எண்ணி பகவானை நோக்கி பாய்ந்து வந்தான். அவன் எண்ணத்தை அறிந்த ஸ்ரீ பரமேஸ்வரன் ஓடத் தொடங்கியதும் விருக்காசுரனும் அவரை தொடர்ந்து ஓடினான். அவர்கள் ஓடும்போது ஸ்ரீ விஷ்ணு பகவான் ஒரு பிரம்மச்சாரி பையனின் வேடத்தில் அங்கு அவர்களுக்கு நடுவில் தோன்றினார். கவர்ச்சியாக பேசி விருக்காசுரனை அவனுடைய தலையிலேயே கை வைத்து கொள்ளும்படி செய்ததும் அவன் எரிந்து பஸ்பமாகிவிட்டான். தவம் செய்து ஈஸ்வர தரிசனம் கிடைத்து அவரிடமிருந்து வரத்தையும் பெற்றாலும் முடிவில் அவன் அழிந்து விட்டான். இதுதான் தமோகுணம் அதிகரிக்கும் பொழுது வழக்கமாக நடப்பது. தமோகுணம் மேலோங்கி இருக்கும் ஒருவருக்கு கடவுளை ஆராதிக்க தோன்றாது. ஒரு கால் தோன்றினாலும் இந்த பலன்தான் கிடைக்கும். ஆனால் விஷ்ணுவை ஆராதிக்கும் ஒருவருக்கு எப்போதும் இந்த விளைவு உண்டாகாது. வைஷ்ணவ பக்தி பெருகும்போது சத்வகுணமும் வளர்ந்து வருவதால் இம்மாதிரியான அல்ப எண்ணங்கள் நீங்கி சத்தியத்தில் நம்பிக்கையும் ஈடுபாடும் உண்டாகும். அதனால் அறிவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வைஷ்ணவ உபாசனைதான் ஒருவர் முதலில் செய்ய வேண்டும் என இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. விஷ்ணுவிற்கே மற்ற தேவதைகளை விட பொறுமை அதிகம். அதனால் வைஷ்ணவ உபாசனை செய்யும் ஒருவர் பொறுமையின் அவதாரமாக ஆவார். பொறுமையால் தான் ஒருவரை சம்சாரத்திலிருந்து விடுபட வைக்க முடியும். அதனால் அந்த நிலைக்கு எட்ட வைஷ்ணவ உபாசனைதான் மற்ற அனைத்து உபாசனைகளையும் விட சிறந்தது என அறிவுறுத்தி அடுத்த கதை கூறப்பட்டுள்ளது. சரஸ்வதி நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்கள் ஒருமுறை மும்மூர்த்திகளில் யாருக்கு பொறுமை அதிகம் என்று பரிசோதிக்க பிருகு மகரிஷியை அனுப்பினார்கள். அவர் முதலில் சத்தியலோகத்திற்கு சென்று தேவர்கள் நடுவில் இருந்த பிரம்மதேவன் அருகில் சென்று அவரை வணங்காமல் அங்கு இருந்த சிம்மாசனத்தில் ஏறி பிரம்மனுக்கு சமமாக அமர்ந்தார். தன்னுடைய மகனும் சீடனுமாகிய பிருகு பிரம்மனிஷ்டனும் தபஸ்வியுமாக இருந்தும் இவ்வளவு அறிவிலியாக இருப்பதை எண்ணி பிரம்மதேவன் வருந்தி கோபத்தில் அவரை சபிக்க எண்ணிய போது பிருகு அவரை வணங்கினார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் பிரம்மதேவனுக்கு பொறுமை இல்லை என்பது அவருக்கு தெளிவாயிற்று. தனக்கு பிடிக்காதவற்றையும் பொறுக்காமல் கண்டு அனுபவிப்பது தானே பொறுமையின் குணம். அது பிரம்மதேவனிடம் இல்லை என்பதை அறிந்து கொண்டார். பின்பு அங்கிருந்து முனிவர் கைலைக்கு சென்றார். பிரம்மதேவனின் மானச புத்திரனாக ஸ்ரீ பரமேஸ்வரன் தன் சகோதரராகிய பிருகு மகரிஷியை கண்டு சந்தோஷத்துடன் அவரை அணைக்கச் சென்றபோது பிருகு அருவருப்புடன் ஸ்ரீ பரமேஸ்வரன் மயானத்தில் வசித்து தாழ்ந்த செயல்களை செய்வதால் தள்ளி வைக்கப்பட்டவராகிறார். அதனால் தன்னை அவர் தீண்டக்கூடாது என கூறினார். இதை கேட்டு வெகுண்ட ஸ்ரீ பரமேஸ்வரன் சூலாயுதத்தால் அவரை கொல்லச் சென்றார். பிருகு அவரை மிகவும் துதித்து வணங்கி மகிழ்வித்து பின்பு அங்கிருந்து வைகுண்டத்திற்கு சென்றார். ஆதிசேஷனின் மேல் யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீ விஷ்ணு பகவான் பிருகு மகரிஷி வந்ததை அறியவில்லை. முனிவர் தான் அவமானப்பட்டது போல் நடித்து பொய்க்கோபத்துடன் ஸ்ரீ விஷ்ணு பகவானின் மார்பில் ஓங்கி உதைத்தார். உடனே கண் விழித்த பகவான் பிருகு மகரிஷியை கண்டு திகைத்து எழுந்து அவரை சமாதானப்படுத்த முயன்றார்.
என்னுடைய கடினமான மார்பில் பட்டு தங்களுடைய பூ போன்ற மிருதுவான பாதம் வலித்திருக்குமோ? தங்களை போன்ற மகான்களை கண்டும் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தவனை உதைத்தது சரியே ஆகும் என்று பகவான் கூறினார். இதிலிருந்து ஸ்ரீ விஷ்ணு பகவானிடம் பொறுமை நிறைந்திருப்பது தெளிவாயிற்று. அதனால் விஷ்ணு உபாசனையினால் சத்வகுணம் வளர்ந்து அதன் மூலம் எல்லா தர்மங்களும் ஒருவனிடம் வெளிப்படும். ஆகையால் ஒருவன் விஷ்ணு உபாசனை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. சந்தான கோபாலன் என்ற புகழ்பெற்ற இதிகாசமானது பின்வரும் பாகங்களில் கூறப்பட்டுள்ளது. எல்லோரும் சுகமாக வசித்து வந்த துவாரகையில் ஒரு முறை ஒரு அந்தணனுக்கு பிறக்கும் குழந்தைகள் அனைவரும் பிறந்த உடனேயே இறந்து போயினர். அகால மரணம் அதர்மத்தின் பலன் ஆகியதால் அதர்மம் நடக்காமல் மக்களை காப்பாற்றும் பொறுப்புள்ள அரசனிடம் முறையிட ஒவ்வொரு முறையும் இறந்த மகனின் சடலத்தை எடுத்து சென்று முறையிட்டும் எவரும் அதை கண்டு கொள்ளாததால் திரும்பிச் செல்வான். இவ்விதம் தொடர்ந்து 8 முறை நடந்ததும் அவன் மனைவி 9வது முறையாக கர்ப்பம் தரித்தாள். நேரம் வந்ததும் அழகான ஓர் ஆண் குழந்தையை பெற்றாள். அந்த குழந்தை பிழைத்திருக்க பல சத்கர்மங்களையும் செய்தனர். ஆனால் எப்போதும் போல அந்த குழந்தை இறந்து விட்டது. துக்கத்தில் மூழ்கிய அந்தணன் குழந்தையின் சடலத்தை எடுத்து கொண்டு போய் அரச மாளிகைக்கு முன் கிடத்தி மார்பில் அடித்து கொண்டு உரத்த குரலில் முறையிடத் தொடங்கினான். அந்த சமயம் அர்ஜுனனும் அங்கு அரண்மனையில் இருந்தான். அவனுக்கு அந்த அந்தணனின் கடுமையான வார்த்தைகளை கேட்க முடியாமல் அதை ஒரு அவமானமாக கருதி வெளியே வந்து அந்த அந்தணனிடம் எல்லா விவரமும் கேட்டு அறிந்தான். பின்பு அங்கு வில்லெடுத்த ஆண்மை உடையவர்கள் இல்லாததால் இவ்வாறு நேர்ந்ததாகவும் அந்தணனுடைய மனைவி இன்னொரு முறை கர்ப்பமுற்றால் தான் அந்த குழந்தையை காப்பாற்றித் தருவதாகவும் அர்ஜுனன் அந்த அந்தணனுக்கு உறுதியளித்தான். ஆனால் அந்தணனோ அந்த ராஜ்யத்தில் வில்லாளி வீரர்களான கிருஷ்ணரும் பலராமன், பிரத்யும்னன், அனிருத்தன் போன்ற மகாரத்தர்கள் இருந்தும் இதை தடுக்க முடியாமல் இருக்கும்போது அர்ஜுனன் எவ்வாறு குழந்தையை காப்பாற்ற முடியும் என்று கேட்டதும் அர்ஜுனன் தன் வீரத்தின் மேலும் தன்னுடைய புகழ்பெற்ற காண்டீப வில்லின் மேலும் நம்பிக்கை வைக்குமாறு கூறினான். மேலும் தான் அவனுடைய குழந்தையை காப்பாற்ற முடியாமல் போனால் அக்னி குண்டம் வளர்த்து தன் உயிரை மாய்த்துக் கொள்வதாகவும் சபதம் செய்தான். இதை கேட்டு சமாதானமடைந்த அந்தணன் திரும்பிச் சென்றான். காலப்போக்கில் அவன் மனைவி 10வது முறையாக கர்ப்பமுற்றாள். இந்த முறை தன் குழந்தை காப்பாற்றப்படும் என அந்தணன் மகிழ்ந்தான். பிரசவ நேரம் நெருங்கியதும் அர்ஜுனனுக்கு தெரிவித்தான். வில்லாதி வீரனாகிய அர்ஜுனன் எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தன் அம்புகளால் ஒரு அறை உண்டாக்கி கர்ப்பிணியை உள்ளே இருக்க வைத்து வாயிலில் காவல் இருந்தான். ஆனால் குழந்தை பிறந்ததும் உடனே காணாமல் போய்விட்டது. முன்போ குழந்தைகளின் சடலமாவது இருந்தது, இப்போதோ குழந்தையின் உடலையே காணவில்லை. அந்தணன் வேதனையுடனும் கோபத்துடனும் அர்ஜுனனை இகழத் தொடங்கினான். என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்த அர்ஜுனன் முதலில் சோர்ந்து போனாலும் பின்பு சுதாரித்து கொண்டு குழந்தையை தேடத் தொடங்கினான். தன் யோக சக்தியினால் பிரம்மாண்டத்தில் உள்ள அனைத்து இடங்களில் தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை. திகைத்து போன அர்ஜுனன் மிகவும் வருந்தி அந்தணனை எதிர்கொள்ள முடியாமல் வெட்கப்பட்டு தன் சபதத்தை நிறைவேற்ற முடிவெடுத்து அக்னி வளர்த்தான். தன் ஆயுதங்களுடன் அக்னியை வலம் வந்து அக்னி குண்டத்தினுள் பாய்ந்து விழும்போது பகவான் அர்ஜுனனை விலக்கி காப்பாற்றினார். பின்பு அர்ஜுனன் அடைந்தது அனைத்தையும் அவரிடம் கூற மனம் இளகிய பகவான் அவனுடன் ஸ்ரீ நாராயணனை துதித்து வணங்கினார். நரநாராயணர்களாகிய கிருஷ்ண அர்ஜுனர்களை ஸ்ரீ நாராயணன் ஆசீர்வதித்து, உலக நன்மைக்காக ஆனாலும் பல ஹிம்சைகள் செய்ததால் வந்த பாவம் ஸ்ரீ வைகுண்ட தரிசனத்தினால் அகலும் என்றுதான் தான் அந்தணனின் குழந்தைகளை அழைத்து வந்ததாக கூறி அந்த குழந்தைகளை அவர்களிடம் அளித்தார். மகிழ்ந்த இருவரும் குழந்தைகளுடன் துவாரகைக்கு திரும்பி வந்து அந்தணரிடம் அவருடைய 10 குழந்தைகளையும் சேர்த்தனர். மிகவும் மகிழ்ந்த அந்தணன் இருவரையும் மனதார வாழ்த்தினான். இதுதான் சந்தான கோபாலனின் கதை சுருக்கம்.
கடவுளை மறந்து அகங்காரத்துடன் செய்யும் காரியத்தின் விளைவு அழிவுதான் என்றும், கடவுளே ஆனாலும் தீய காரியங்களை செய்தால் பாபம் ஏற்படும் என்றும் இந்த கதை மூலம் தெளிவாக்கப்பட்டுள்ளது. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ.